குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ராசி நட்சத்திர பலன் என்னன்னு பார்க்கலாமா? 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசு வருடம், தை மாதம் 25ஆம் நாள். திதி இன்று நாள் முழுவதும் சப்தமி திதி. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திர பெருமாள் நரசிம்ம பெருமாள். அவரை வணங்குவது மிகச்சிறப்பானது. யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் 2:35. மகர லக்னம் 9 நாளிகை. இருப்பு நாளிகை 9. 54 வினாடி. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி உற்சவம் ஆரம்பம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் புறப்பாடு. ராமநாதபுரம் செட்டி திரு அன்னை முத்தங்கியம்மா விழா தொடக்கம். திருத்தணி முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம். சுப முகூர்த்த நாள். இன்று நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 7:30 to 8:30, மாலை 3:30 to 4:30. சந்திராசிரமம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். கௌரி நல்ல நேரம் காலை 1 to 2:30, மாலை 1 to 2:30. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் 1, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசும் மகரத்தில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் புதன் சனி சுக்கிரன் ராகு. ராகு காலம் 4:30 to 6. நாம் எப்போ ராகு கால பூஜை பண்ணுவோம்? வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி சப்தமி திதி. மன திருப்தி கொள்ளும் இயல்பே மனிதனின் மகத்தான பலம். இருப்பதை கொண்டு நாம் வாழ்வதுதான் மகத்தான பலம். துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாகவே இருப்போம். இன்றைய ராசி பலன்: மேஷம் அமைதி, ரிஷபம் ஆக்கம், மிதுனம் முயற்சி, கடகம் கீர்த்தி, சிம்மம் நன்மை, கன்னி பெருமை, துலாம் புகழ், விருச்சிகம் உயர்வு, தனுசு லாபம், மகரம் பரிவு, கும்பம் விவேகம், மீனம் மேன்மை. சுபஹோரைகள் 7 to 10, 11 to 12 சுபஹோரைகள். மாலை 2 to 4:30, 6 to 7, 9 to 12 சுபஹோரைகள். நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? திருநீலகண்ட நாயனார் குரு பூஜை. நாளைய விசேஷங்கள் ஸ்ரீ தாயுமான அடிகளார் குரு பூஜை நாளை. அதே மாதிரி அஷ்டமி திதி காலையில் 7. நாளைக்கு மிக மிக நல்ல நாள். தேய்பிரை அஷ்டமி காலைல 7 வரைக்கும் தான். அதற்கு பிறகு தேய்பிரை அஷ்டமி. காலபைரவரை வணங்குவது மிக மிக சிறப்பான ஒரு ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையுமே ரேஷன் கார்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் ஏதாவது பண்ணினீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்றைய ராசி நட்சத்திர பலன் என்னன்னு பார்க்கலாமா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், தினமும் மாற்றி மாற்றி தான் எழுதி வச்சுருப்பேன். இன்னைக்கு சந்திராஷ்டிரம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ்வினி அனைத்து செயல்களிலும் வெற்றி. பரணி எச்சரிக்கையுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம். கிருத்திகை திட்டமிட்டபடி நடக்கும். எல்லா வேலையுமே நடக்கும் திட்டமிட்டபடி. ரோகிணி குடும்ப நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். மிருகசீரிடம் அனைத்து செயல்களிலும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். திருவாதிரை வெற்றி காணும் நாள். புனர்பூசம் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். பூசம் தொட்டது துளங்கும் நாள். ஆயில்யம் பணம் சேரும் நாள். மகம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள். பூரம் காரிய தடைகள் நீங்கும் நாள். உத்திரம் வருமானம் அதிகரிக்கும் நாள். அஸ்தம் நினைத்த காரியம் நடக்கும். சித்திரை செலவுகள் ஏற்படும் நாள். கவனமாக இருக்க வேண்டும். சுவாதி பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். விசாகம் நன்மைகள் நடக்கும் நாள். அனுஷம் வியாபாரத்தில் வெற்றி. கேட்டை புனித பயணம் செய்வீர்கள். மூலம் பிரயாணத்தில் வெற்றி. பூராடம் நண்பர்களால் உதவி. உத்திராடம் நற்பலன்கள் அதிகம் நடைபெறும் நாள். திருவோணம் மனைவியினால் நன்மை. அவிட்டம் கவனமாக இருக்க வேண்டும். சதயம் நன்மைகள் அதிகம் நடக்கும் நாள். பூரட்டாதி குடும்பத்தினரால் நன்மை. உத்திரட்டாதி சந்திராசிரமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். ரேவதி எடுத்த காரியம் வெற்றியாக முடியும். செல்வம் சேரும் நாள். இப்படி இன்றைய ராசி நட்சத்திர பலன் இருக்கிறது.
நீங்கள் வந்து என்ன ஒரு பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானோட வழிபாடு. மகாசிவன் ராத்திரி வந்துருச்சு. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். கார்த்திகை மார்கழித்தை ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் நாள், அதாவது சுப முகூர்த்த நாள். பானு சப்தமி பூர்வேத்யு. நாளைக்கு அஷ்டகா காலாஷ்டமி மகேஸ்வராஷ்டமி. தாயுமானவர் கவலை பராத்பரா குரு ஆராதனை தின திருஸ்பிரி. இப்படி மிக அழகாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு திருநாள் இன்னும் நான் மருத்துவ குறிப்புகள் எதுவுமே சொல்லலை. சில நேரங்களில் காயங்கள் காரணமாக வீக்கங்கள் ஏற்படலாம். அப்போது அந்த இடத்தில் மல்லிகை பூவை அரைத்து தடவி வந்தால் வீக்கங்கள் குறையும் சொல்கிறாங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் வைப்பேன். எல்லாமே கால் வலி வீங்கிக்கிட்டு ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், சுடுதண்ணி ஒரு குளிர்ந்த நீரில் கொஞ்சம் நேரம் தண்ணியை காலை வச்சு வைங்க மதியான நேரத்தில். அதே மாதிரி சுடுதண்ணி ரொம்ப கொதெல்லாம் வைக்க கால் வச்சு அது மேலே அப்படியே நனைச்சி ஒத்தடம் கொடுத்தா கூட அந்த வீக்கங்கள் குறையும். ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ வீக்கங்கள் வருது. அதை நீங்கள் செய்யுங்க. பெரும்பாலும் வலி இல்லாமலேயே கண் இமை துடிக்கும். அறிவீனத்தின் தாய்தான் அலட்சியம். வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை. ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. சாமை நெல்லரிசியை காட்டிலும் 7 மடங்கு நார்ச்சத்து கொண்டவை மலச்சிக்கல். சாமை வந்து நெல்லரிசியை காட்டிலும் 7 மடங்கு நார்ச்சத்து கொண்ட மலச்சிக்கல் மற்றும் நீரில் பிரச்சனைக்கு தீர்வாக அமைகிறது. சாமரிசி சாதம்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அப்போ நான் சின்ன வயசில் எங்கள் காட்டிலேயே விளையும் சாமரிசி சாதம்னு சொல்லி நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரகத்தை நீரிட்டு கொதிக்க வைத்து அந்த ஜீரக நீரை குடித்து வர நன்கு ஜீரணமாவதோடு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஊர் கூடினால்தான் தேர் இழுக்க முடியும். ஊர் கூடித்தான் தேர் இழுக்க முடியும். தனியாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவல், மருத்துவ குறிப்புகள் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூட எனக்கு சொல்லுங்கள். ஜாதக ரீதியாகவோ ஒரு இதுவோ ஏதாவது இருந்தால் சொல்கிறேன். காசெல்லாம் இல்லை, சும்மா தான் எனக்கு தெரிந்தது முடிந்தது சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.